இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆரல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளாஷ். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹார்ட் பாயிண்ட் 120 பாயிண்ட்ஸ் எடுக்கிற மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம 120 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். எந்த டீம் ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அதான் வின்னரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே ஒருத்தர் ஓடி வந்தான், அவன் அடிக்கலான்னு பார்த்தா டீம் பண்ணி முடிச்சிட்டான். போடு ஹெட்டு போடு சொம்மன்ட்டு. இங்கே ஒருத்தன் அப்படி போடு, அப்படியே பக்கத்தில் ஓடாத்த போய் அப்படி போடு. அப்படியே குலாப் ஜாமுன்னு அந்த தண்ணியில் வரும்ல, அந்த மாதிரி வந்து நேர்காணுங்க. சரி அப்படியே வாடா, நீ வாடா. ஐயோ இவன் மாட்டிட்டான். இவனை போடு, அவனை போடு. இவனுக்கு நம்ம ஏரோப்ளேன் விட்றோம் சும்மா. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆட்டம் காமிப்பான். நம்மகிட்ட ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம்லாம் எதுவும் இல்லை. வருவான் டொம்முன்னு வைக்கலான்னு பார்த்தா டீமேட்டு முடிச்சு விட்ருவான். ஒரே சேடாயிடுச்சுங்க, சேடா. சரி ஓகே, இப்போ யாரா தம்பினே, யாரா நீ எங்கேருந்துடா வந்திருக்கீங்க? மாப்பிள்ளைடா தேனியிலேருந்து திடீர்னு ஷோ அப் பண்ணுறீங்களே. சரி ஓகே, கிரெனேடு செட். யாரா நீங்களா? எங்கே ஆடா கிரெனேடில் சேர்த்துட்டான். தேங்க்யூ கிரெனேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும், ஓடுங்க. ஐயோ ஸ்னைப்பர் அப்படி போடு. இது எனக்கு லோக்கஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஏடபிள்யூ மாதிரி, ஃப்ரீ ஃபயர் ஏடபிள்யூ மாதிரி அந்த பாடியில் அந்த டாட் வைக்கலனாலும் செத்துருவான் ஈஸியாகவே. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது ஸ்கோப்புக்குள்ளே இருந்தாலே. அப்பா இவனே உள்ள வால்குள்ளே வைத்துட்டு போட்டு நல்லா ஷார்ட் ஆடி முடிச்சு விட்டாச்சு. எந்த கிரிக்கெட் ஷார்ட் ஆட அப்போலாம் பெரிய லாங் ஷாட்டுங்க. நான் மோஸ்ட்டாக ஒரு ஷாட் ஒரு கில் தான் எடுப்பேன். ஏன்னா இந்த கன்னில் ஒரு புல்லட்டு பாஞ்சாலே எல்லோரும் காலியாகிடுவானுங்க. அதனால் நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஏரோப்ளேன் நீங்கள் விட்டுட்டு அப்படியே உள்ள பாஞ்சு போயில பிடிச்சிடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஐயோ நம்மளை முடிச்சிட்டான். பரவாயில்ல, 3 பேரை மறைய சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கவலையும் இல்லை, அப்படி தைரியமாக போகலாம். லாலா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புது கன்ஸ்கின் வந்துருக்குங்க. இது எனக்கு பேர் ஏதோ சாண்டுன்னு வாங்க, சாண்ட் ஸ்டார்னு ஏதோ அந்த கன்ஸ்கின். இது செம்மையாக சுட்டுச்சு. அதனால இந்த அழுத்தி பிடிக்கிற மேட்சஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன். இப்போ பாயிண்ட் வேறு நம்ம கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கு இது பண்ணிட்டா ரேங்க் குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு இது தூக்கின்னு வந்துட்டேன். போய் அடிச்சா பாருங்க அடி இந்த கண்ணில். வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு நீங்கள் என்ன ஸ்னைப்பர் பிளேயரை தான் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி அசால்ட் ரைஃபிள்ஸ்லலாம் நான் ப்ளே பண்ணி பார்த்ததே இல்லைல்ல. பாருங்கள் இந்த மேட்ச்சு என்ன அப்படின்றது மட்டும் பாருங்கள், அப்படி தான். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சுற்றி ஓடின்னு இருக்காங்க. ஏதோ ரிங்கா ரோசஸ் ஆடும்போது ரிங்கா ரோசஸ் பாக்கெட்டு ஃபுல்லாக ரோசஸ்ன்னு ஆடுன்னு இருப்போம்ல, அப்படி தான். தம்பி தம்பி அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி. ஐயோ தம்பி அடி வாங்கிடும் தம்பி. சித்திர அடப்பாவி சாவடிச்சு போட்டான். பரவாயில்ல. நெவர் கிவ் அப். வாங்கிக்கோ தான். சரி ஓகே, இப்போ நம்ம நேராக போய் ஸ்லைடிங்லேயே உள்ளே போகலாமா? அப்படி மாட்டிக்கிட்டான் கட்டாயிருமா மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போகலான்னா இன்னொருத்தன் கீழே. சரின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப மேலே போகலாம் அப்படின்னு சொன்னால் மேலே வேணாது பயம். திடீர்னு பார்த்தா இன்னொருத்தன் வந்து டொம்முன்னு ஆச்சு போட்டு ஓடி போட்டான். ஐ ஹேட் தட் ஃபெலோ. அப்படிதான் கண்ட்ரி ப்ரூட். ஏன்டா என்கிட்ட மட்டும் வந்து இப்படி சகப்பட்டுருக்கு? அப்புறம் வாங்கிக்கோ, இது போய் கேப்சர் பண்ணுவோம். அடப்பாவி, பார்டர்லேயே வச்சு பார்டரில் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க கதையை. இது எப்படி தம்மா இருக்குது கற்றுக்காலி ஆடிடுச்சு. அப்படி தான் இவங்க ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இந்த வட்டத்துக்குள்ளே வந்து நம்ம நிற்கிறோம். நான் ஏற்கனவே இதை போட்டேன், இந்த மிஷின் கன் ஆட்டோமேட்டிக் இதை போட்டதுனால இதுவே கொஞ்சம் நேரம் பார்த்துவோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிப்பா வேற மாதிரிங்க இந்த மிஷின் கன்று கைதி படத்தில் வர மாதிரி. அதே நம்ம பிடிச்சி சுட மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
கொடுக்கணும்ல அவன் கொடுக்கவே மாட்டான் அப்பாடா இவனும் காலி. இன்னும் வேறு ஒன்றாவது வரீங்களா? ஐயோ டீமெட்டு அவனை போட்டு சுட்டுன்னு இருக்குங்க. அப்பாடா நம்மளே சுடுத்தாவில போலங்க, இதுவே சுட்டு தள்ளுறோம் போல் எல்லாரையும். அப்படின்னு ஒன்று சுட்டு தள்ளிக்கிட்டே இரே நின்றுக்கணும். அவ்வளோதான். இங்கே இன்னொன்று வச்சிட்டேன். அப்போ அது போயிடுச்சா, இப்போ இது வந்துடுச்சு. அவ்வளோதான்டா வாங்கடா டே, இது நம்ம காலம் அப்படிலா, இது நம்ம காலம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நின்று ரீலோட்லாம் பயப்படாமல் பண்ணின்னுலாம். இப்போ பாருங்கள் இந்த இடம் தான் கொச்ச கொசு மாதிரி வரான். நான் தான் கொசு பேட்டு மாதிரி இருக்குது கண்ணுன்னு சொல்லி வச்சுட்டேன். படம்னு காலி ஆயிடுச்சு, நானும் காலி ஆகிட்டேன் கடைசியில். இப்போ நான் என்ன பண்ணேன், சைடில் ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு போனான். பார்த்தா முடியலை. சரி ரிவெஞ்சு கொடுக்குறேன்னு இங்கே போய் கவர் எடுத்துகிட்டு இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குல்ல சைடில், இது என்ன ஆகும்னா நம்ம ஹெலிகாப்டருக்குள்ளே போயிடுவோம். அப்படியே டப்படம்னு சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு மாதிரி இருக்கும். இந்த ஹெலிகாப்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இந்த கூரெல்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளெல்லாம் அடிக்க முடியாது. அவனுங்க அதனாலேயே தப்பிச்சு போவானுங்க. அடிக்கிற மாதிரி மட்டும் இருந்துச்சு, சும்மா மொத்த மேப்பையும் செதைச்சி தள்ளுற வேண்டியதான். அப்படி தான். சரி ஓகே கொஞ்சம் மிசைலையும் போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எங்கேயோ கொச்சன்னு இருப்பாங்களா அவனுங்க போடலான்னு சொல்லி போட்டு விட்டேன். பார்த்தா நானே இந்த மிஷின் கன் வச்சு முடிச்சு விட்டேன். சரி இன்னொரு தடவை சார்ஜ் ஆகும் அப்போ போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்போ போட்டேன். கொஞ்சம் முன்னாடிக்கா போட்டேன், ஏன்னா இது கொஞ்சம் மெதுவாக தான் போவோம் அந்த மிசைலு, அதனால் கொஞ்சம் மெதுவாக போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா சுட்டு இருந்துச்சு. அது திடீர்னு பார்த்தா பெட்ரோலும் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் காலியாக என் பக்கத்தில் ஒருத்தன் வந்துருந்தான், அவனை காலி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் விட்டு வெளியே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் இங்கே நிறைய எங்களோட பிளேஸில் தான் இந்த தடவை வந்துட்டு இந்த வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தையே நாங்கள் பார்த்துக்கணும். ஆனால் பார்த்தா முடியுமான்னு பார்த்தா அவனுங்க வந்துன்னு இருந்தாங்க. ஒரே ஒரு ஏரோப்ளேன் விட்டேன், 3 பேர் ஸ்பாட் அவுட் காலி அப்படின்ற மாதிரி தான். சரி இவனை இப்போ காலி பண்ணியாச்சே, நெக்ஸ்ட் டே வா மச்சான் அப்படின்னு சொல்லி வந்து அடி வாங்கிக்கோங்க மச்சான் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிக்கோங்க. இங்கே இன்னொரு மிஷின் கன் வைக்கலான்னா பார்த்தா ஜெயிச்சாச்சு கைஸ். சரி MVP யார் தான் அந்த MVP பார்த்தா நான். ஓ மை காட், ஒரே வெல்கம்ஸ் கம்மிங், ஓ மை காட் வாட் அ மூமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செம்மையாக அடிச்சிருவோம் இந்த மேட்ச் வேறு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பாய், see you. நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.